Hello everyone and welcome to Curiosity Talks. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிமூவ் பண்ணணும், அதாவது கவர்மெண்ட் அவரை ரிமூவ் பண்ணணும் இல்ல அவரே ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில ரொம்ப நாளா இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நார்மல் ப்ரொடெஸ்ட் மட்டும் இல்லாம 19 டேஸா அங்கர் ப்ரொடெஸ்ட், அதாவது உண்ணாவிரதம் இருக்காங்க. கடந்த 19 டேஸ் அங்கர் ப்ரொடெஸ்ட், அதாவது உண்ணாவிரதம் இருக்காங்க. அங்க ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய சோனம் வான்சக், இவர் யார் அப்படின்னா ஒரு புரட்சியாளர், அதாவது ரிஃபார்மிஸ்ட். இவர் டெல்லியில இருக்கக்கூடிய மக்களோட ரைட்ஸ் கோசெல்லாம் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா 1 இயர் பிஃபோர் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980 கீழே அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சோனம் வான்சக் அவர்கள் தான் டெல்லியில நடந்துட்டு இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட்ல மிகப்பெரிய பங்கா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த 19 டேஸ் அங்கர் ப்ரொடெஸ்ட்னால அவரோட ஹெல்த் கண்டிஷன் அப்படின்றது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. டெல்லி ஹைகோர்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் அங்கர் ப்ரொடெஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்னும் 2 நாளைக்கு, அதாவது 48 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய ஹைகோர்ட் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவர் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. 19 நாளா 19 டேஸா எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிடாம அவரோட ப்ரொடெஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அஜித், எதனால யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம், கடந்த மே 3ஆம் தேதி நீட் யூஜி எக்ஸாம் நடந்துச்சு. அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜூன் மந்த்ல 2வது எக்ஸாம் நடத்தினாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் அவர்களை ரிசைன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டெல்லியில. இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல மிகப்பெரிய ஒரு வாதங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹைகோர்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சோனம் வான்சக் அவரோட உயிர் ரொம்ப முக்கியம், அதாவது எல்லாரோட உயிர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவர் இந்த அங்கர் ஸ்ட்ரைக்னால இவர் இறக்க கூடாது. கவர்மெண்ட் இவர் நல்லா பாத்துக்கணும். தேவையான நியூட்ரிஷன்ஸ் விட்டமின்ஸ் இவர் சாப்பிடல அப்படின்னாலும் கம்பல்ஷன் பண்ணி ஒரு லிக்விட் மூலியமா தேவையான, அதாவது ஹியூமன்ஸ் தேவையான எனர்ஜியை கொடுக்கணும். இவர் இப்படியே இருந்தாருன்னா இன்னும் 2 நாள்ல இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல வாதங்கள் அப்படின்றது நடந்துச்சு இன்னைக்கு. நினைச்சு பாருங்களேன், இவருக்கு வயசு அரௌண்ட் ஒரு 60 வயசு தான் ஆகுது. இந்த 60 வயசுல எல்லாருக்கும் ரொம்ப பிசிக்கலாவே ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஆனா இவர் 19 டேஸா அங்கர் ப்ரொடெஸ்ட்ல இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 8.5 kgs லூஸ் ஆயிருக்கு, அதாவது எடை குறைஞ்சிருக்கு. சோ டெல்லியில இருக்கக்கூடிய ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரோட உயிர் முக்கியம். அவருக்கு என்ன ஃபுட் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு டெல்லியில இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டருக்கு அப்புறமா ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறமா சோனம் வான்சக் அவர்களே ஒரு வீடியோ சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. சோனம் வான்சக் அவர் ரிலீஸ் பண்ண வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடா தான் இருக்கு, ஆனா அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. கவர்மெண்ட் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அட் த சேம் டைம் சோனம் வான்சக் அவர்கள் என்ன டிமாண்ட் பண்றாருன்னா, வரக்கூடிய ஜூலை 20ஆம் தேதி ஐ திங்க் நெக்ஸ்ட் மண்டே டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல நடக்கக்கூடிய அமைதியான ப்ரொடெஸ்ட்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த அமைதியான ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனம் வான்சக் அவர்கள் பதிவு பண்றாரு. எல்லாரோட ரெக்வெஸ்ட், அதாவது கோரிக்கைய டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல எம்பிஸ் இருக்காங்கல்ல, மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட், அவங்களுக்கு இந்த கோரிக்கையெல்லாம் நாங்க கொடுக்க போறோம். நாங்க மனசார நம்புறோம் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்க நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் செய்யப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சோனம் வான்சக் அவரோட கான்வகேஷன் முடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் தான் இன்னைக்கு டெல்லியில நடந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோவை ரெகுலரா பார்க்கக்கூடிய மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்மளை சுத்தி நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி ரொம்ப சிம்பிளா நான் இந்த சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் யூடியூபோட அல்காரிதம் நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஷோ பண்ணும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.
வணக்கம்.